அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். இதற்கு முந்தின 8 வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு அற்புதமாக ஐடியா கிடச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இதற்கப்புறம் எந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்தாலும் உங்களால் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டினை ஆன்சரை உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும்னு சாரதி லா ஸ்டடீஸ் உறுதியாக நம்புது. ஏன்னா உங்களுக்கு உண்டான ஒரு ஐடியாலஜி கிடைத்து விட்டதுன்னு நான் நம்புகிறேன். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்க. ஏ என்ற போலீஸ்காரர் பியின் வீட்டிற்குள் வாரண்ட் இல்லாமல் நுழைந்து, சர்ச் வாரண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சி சர்ச் விதத்தில் தெளிவாக போட்டிருக்கு. சர்ச் வாரண்ட் இல்லாமல் நுழைந்து வளாகத்தை தேடுகிறார். அவர் வீட்டில் போயிட்டு தேடுறாரு. அவர் சில பொருள்களையும் சட்டவிரோதமாக கைப்பற்றுகிறார். பிக்கு என்ன தீர்வு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். இதில் மொத்தம் எத்தனை கேரக்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர். ஏ என்கின்ற ஒரு கேரக்டரும் பி என்கின்ற ஒரு கேரக்டரும் வருது. ஏ என்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர், இது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர். ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்து ஏதாச்சும் தேடுதல் நடத்தணும்னா கண்டிப்பாக ஆனரபிள் கோர்ட்டில் அதற்கென்று மனு போட்டு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அதன் பிறகு தான் உள்ளே போயிட்டு வளாகத்தை தேடணும். அதாவது அந்த வீட்டை போய் தேடணும். சர்ச் வாரண்ட் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் தேடுறது இல்லீகல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், பிக்கு என்ன தீர்வு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தீர்வு இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலமாக தீர்வு இருக்கிறது, பிஎன்எஸ்எஸ் மூலமாக தீர்வு இருக்கிறது, ஐபிசி தட் மீன்ஸ் பிஎன்எஸ் மூலமாகவும் தீர்வு இருக்கிறது என்பதை நினைவில் வச்சுக்கிங்க. நம்ம இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நான் இந்த இல்லுஸ்ட்ரேஷனை வச்சு நான் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறேன் பாருங்கள். இஷ்யூஸ் அப்படின்னு போட்டுட்டு வெதர் ஏ இஸ் எ போலீஸ் மேன் என்டர்ட் இன்டு B's house without search warrant is valid அப்படின்ற மாதிரி நான் ஒரு கொஸ்டினை நானே உருவாக்குறேன். அவர் உள்ளே வந்தது வேலிடான விஷயமா சர்ச் வாரண்ட் இல்லாமல் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வேலிடு கிடையாது, நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். வெதர் போலீஸ்மேன் seized materials is valid in this case அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை நானே உருவாக்குறேன். அதாவது போலீஸ்மேன் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை கைப்பற்றுகிறார், அது வேலிடா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வேலிடு கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட சர்ச் வாரண்ட் கிடையாது, அதனால் நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். வெதர் எனி ரெமிடிஸ் பீஸ் வாஸ் மென்டலி டிஸ்டர்ப்டு. வீட்டுக்குள்ளே வந்து சும்மா இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் ஒரு போலீஸு? எவ்வளோ பெரிய மன உளைச்சல் வரும். அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஸோ அவருக்கு எதனா ரெமிடி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலமாகவும் பிஎன்எஸ்எஸ் மூலமாகவும் பிஎன்எஸ் மூலமாகவும் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. வெதர் எனி லீகல் ப்ரொடெக்ஷன் டு பி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ், நான் சொன்ன இந்த ஆக்ட் எல்லாம் அவருக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. எத்தனை செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ்டு செக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 2 to 6. பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா 198, 329, 314. பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா 497, 503. இத்தனை செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபேவராக இருக்குது அந்த போலீஸ்காரரை தண்டிக்கிறதுக்கு உண்டான விஷயமா. ஃபேக்ட் ஆஃப் கேஸ் மேலே இருக்கிற எல்லா செக்ஷனையும் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுத போகிறீங்க. அது கூட சேர்ந்து உங்களுடைய என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எழுத போகிறீங்க. கேஸ் ஸ்டடி எழுத போகிறீங்க. ஒரு கேஸ் ஸ்டடி, அருமையான கேஸ் ஸ்டடி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எம்பி சர்மா வெர்சஸ் சதீஷ் சந்திரா, ஆல் இண்டியா ரெக்கார்ட் இன் 1954, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட், 300 பேஜில் இருக்குது. இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் வாரண்ட் இல்லாமல், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், சர்ச் வாரண்ட் இல்லாமல் வீட்டிற்குள் புகுந்து சர்ச் செய்து பொருட்களை பறிமுதல் செய்து கொண்டு செல்வது சட்டவிரோதம். அப்படிப்பட்ட நபர்கள் காவல்துறையினரால் தண்டிக்கப்பட வேண்டும், நீதித்துறையினரால் தண்டிக்கப்பட வேண்டும். காவல்துறையினரே இந்த தப்பு செஞ்சதுனால அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும். இது ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு
எம்பி சர்மா விசஸ் சதீஷ் சந்திரா அப்படின்ற கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இல்லுஸ்ட்ரேஷனை அப்படியே நீங்கள் உங்களுக்காக மைக்ரேட் பண்ணி எழுதுறீங்க. அவர் எந்த பேசிஸில் உள்ளே வந்தார், அவர் உள்ள சர்ச் வாரண்ட்டோடு வந்தது ஒரு பிரச்சனை, சர்ச் வாரண்ட் இல்லாமல் வந்தால் ஒரு பிரச்சனை, அவர் பொருட்களை கைப்பற்றி செல்வது என்பது திருட்டிற்கு சமம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும். நீங்கள் கடைசியாக ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகுது. குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 பக்கம் வரைக்கும் இதை எழுதுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ இன்வால்வ்டு செக்ஷனில் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. அவர்கள் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயத்தை யாராலும் தலையிடக்கூடாது. அவர்கள் சுதந்திரமாக அவர்களுடைய வேலையை பார்க்க வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டிற்குள்ள பொருள்களை பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் தனிநபர் நுழைந்து தேடுதலோ இல்லை எடுத்தலோ கூடாது. அது திருட்டுக்கு சமம். ஸோ இவ்வளோ விஷயம் அதில் ஒழிஞ்சுன்னு இருக்கு. செக்ஷன் 497 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், இதெல்லாம் நீங்கள் ப்ரீஃபாக இன்னும் தெளிவாக நோட்ஸ் எடுக்கணும். இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. பிஎன்எஸ்எஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இது தெரியும். அதை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்றதுக்காக தான் சாரதி லா ஸ்டடீஸ் பிஎன்எஸ்எஸ் கலர் ஒர்க் புக் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கு. இது வேணும், இந்த புத்தகம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இன்னும் புத்தகம் பிரிண்ட் செய்யப்படலை. அதனால் எத்தனை பேர் இதில் ஆர்வம் காட்டுறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் தான் நம்ம நடந்துக்க முடியும். ஏன்னா பிரிண்டிங் பார்த்திங்கன்னா அதற்கென்று ஆளை பார்க்கணும், இவ்வளோ வேலைலாம் இருக்குது, பெரிய வேலை இருக்குது, கலரில் கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் செக்ஷன் 503 சொத்து கைப்பற்றுவதன் பேரில் காவல்துறையினரின் நடவடிக்கை, இதையும் நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதி வச்சுக்கணும். செக்ஷன் 441 அண்ட் 442 கிரிமினல் ட்ரெஸ்பாஸை பற்றி சொல்லுது. செக்ஷன் 403 அண்ட் 404 சொத்தை நேர்மையற்ற முறையில் கைப்பற்றுதல் பற்றிய விவகாரங்களை சொல்லுது. ஸோ இது போலீஸ்காரருக்கும் பொருந்தும், தனி மனிதனுக்கும் பொருந்தும் என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த செக்ஷன் எல்லாமே மிக எளிமையான டாப்பிக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நான் நம்புகிறேன். புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.